Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 7ல illustration 3 பார்க்குறோம். Enter the following transaction in a cash book with cash and discount column. அதாவது cash இருக்கும், discount வந்து நம்ம allow பண்ணியிருப்போம், discount வந்து receive பண்ணியிருப்போம், அதெல்லாம் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் காலம் கேஷ் புக்னா கேஷு வரும், டிஸ்கவுண்ட் காலமும் வரும். இதுதான் டபுள் காலம் கேஷ் புக்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நிறைய டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது கேஷில் உள்ளது மட்டும்தான் என்ட்ரு பண்ணுவோம் கேஷ் புக்கில். இப்போ ஃபஸ்ட்டு சம் போடலாம். சம்முக்கு வந்து கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம் வச்சு போட போகிறோம். டெபிட் சைடு நல்லா பாருங்க, டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு சைடு தான் போடணும். டெபிட் கிரெடிட் போட்டுங்க, போட்டுட்டு டேட்டு, ரெசிப்ட், லெஜர் ஃபோலியோ. இந்த அமௌண்ட்டை வந்து ரெண்டு காலமாக பிரிக்கிறோம். என்ன காலம்? டிஸ்கவுண்ட் காலம் ஒன்று, கேஷ் காலம் ஒன்று. அதே மாதிரி கிரெடிட் சைடு டேட், பேமெண்ட், லெஜர் ஃபோலியோ. அமௌண்ட் வந்து ரெண்டு காலமாக பிரிக்கிறோமா, டிஸ்கவுண்ட் அண்டு கேஷ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பாருங்கள், 2017 கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் வந்து நம்மக்கிட்ட கையில் இருக்குது 11,500. இதுதான் என்னது? டு பேலன்ஸ் பி பை டி. ஜான்வரி 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் பி பை டி 11,500. நெக்ஸ்ட்டு ஜான்வரி 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பே டு ராமநாதன் பை டெபாசிட்டிங் இன் கேஷ் டெபாசிட் மெஷின் 300. இது வந்து பேமெண்ட், ராமநாதனுக்கு பே பண்ணுறோம், ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், 10 rupees கொடுத்துருக்கோம். அப்போது இது பேமெண்ட் சைடு வரணும். பை ராமநாதன் ஜான்வரி 5 போட்டு டிஸ்கவுண்ட் காலத்தில் 10ம் கேஷ் காலத்தில் 300ம் என்ட்ரு பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஜான்வரி 8 அன்னைக்கு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் வந்து பேமெண்ட் சைடு தான் வரும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 400 என்ட்ரு பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ராஜகோபால். ராஜகோபால்கிட்டேருந்து கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்க, 20 rupees. இப்போது கேஷ் வந்து ரிசீவ் பண்ணதுனால என்னது, அது ரெசிப்ட் சைடு நம்ம தானே வாங்குகிறோம். அப்போது ஜான்வரி 10 அன்னைக்கு டு ராஜகோபால் அக்கௌண்ட் சொல்லிட்டு கேஷில் 980யும் டிஸ்கவுண்ட்டில் வந்து 20யும் என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஜான்வரி 15 அன்னைக்கு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் 400. அப்போது கேஷ் டு சேல்ஸ் வருமா, டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு ஜான்வரி 15 டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு 400 கேஷில் என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஜான்வரி 21 அன்னைக்கு பெய்டு கேஷ் டு சாந்திகிட்ட நம்ம பே பண்ணுறோம். அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அவங்ககிட்டேருந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 5. அது எங்கே வரும், பேமெண்ட் சைடு. பை சாந்தி அக்கௌண்ட் போட்டு டிஸ்கவுண்ட்டில் 5ம் கேஷில் 295ம் என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஜான்வரி 25 அன்னைக்கு பெய்டு வேஜஸ் பை கேஷ். வேஜஸ்க்கு பே பண்ணுறோம். எப்படி, கேஷாக பே பண்ணுறோம். அப்போது இது பேமெண்ட்டு. 25th அன்னைக்கு பை வேஜஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 50 என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 31st அன்னைக்கு பே டு சஞ்சீவ் ₹390 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட். அவங்க வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க 400. ஆனால் பே டு சஞ்சய் 390 தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 10ன்னா டிஸ்கவுண்ட், ஓகேவா? அப்போ பை சஞ்சி அக்கௌண்ட் பே பண்ணியிருக்காங்களா, பை சஞ்சி அக்கௌண்ட் போட்டு இங்கே என்ன பண்ணணும், கேஷில் 390 தான் போடணும். பேலன்ஸ் 10 வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட், அதையும் என்ட்ரு பண்ணிங்க. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. டெபிட் சைட் டோட்டல் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 20 வருது. கேஷ் ஆட் பண்ணிங்கன்னா 12,880 வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 10 + 5 + 10 25 வருது. கேஷ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 14,435 வருது. 1,435ல் 12,880 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 11,445 வரும். இதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அதாவது ஜான்வரி மந்த்து லாஸ்ட் டேட்டில் என்ட்ரு பண்ணுவோம். 31st அன்னைக்கு பை பேலன்ஸ் சி பை டி 11,450. இதை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் காலமாக வந்து போடுவோம். டு பேலன்ஸ் பி பை டின்னு 11,445 போடுவோம். இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண வேணாம். அந்தந்த இப்போ ரெசிப்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு, பேமெண்ட் பண்ணப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்குன்னு டோட்டல் பண்ணி போட்டால் போதும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.